வாழ்க்கை குத்த ஆரம்பிச்சு இன்னையோட 20வது நாள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு அருமையான நாள் கூட. ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் நம்ம ஊருக்கு போறோம். அதனால என்னைக்கு இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே காலேஜ் போயிட்டேன். கிளாஸ்ல போய் பார்த்தா பசங்க தீயா படிக்கிறானோ. ஏன்னா இன்னைக்கு சி ப்ரோக்ராம் எக்ஸாம். அப்படியே நானும் கொஞ்சம் தேவையான அளவு படிச்சுட்டு கூடவே நம்ம ஃப்ரெண்ட் எடுத்துட்டு வந்த மதியம் உணவு லோட் பண்ணிட்டு வெற்றிகரமா எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பேக்கிங் வேலைய ஆரம்பிச்சிட்டேன். மணி கரெக்டா 3. இப்ப கிளம்புனா கூட எங்க ஊருக்கு பஸ் கிடையாது. அதனால எங்கேயும் போய் சுத்திட்டு நைட்டு பஸ் ஏறலாம் தான் பிளான். எங்க போலான்னு பாத்துட்டு இருக்கும்போது என் தோழர் வந்து மெரினா பீச் போலான்னு சொன்னாரு. அதனால தாம்பரத்துல இருந்து சேப்பாக்கு ஒரு டிக்கெட் எடுத்துட்டேன். நம்ம மெரினா பீச் வரது 2 ட்ரெயின் மாறணும். தாம்பரத்துல இருந்து இறங்கி அங்க இருந்து ஒரு ட்ரெயின் பிடிச்சு சேப்பாக்கு போனோம். எப்படியே ஒரு வழியா சேப்பாக்கு ரீச் ஆகி அங்க இருந்து பீச்சுக்கு போயிட்டேன். அங்க போய் பார்த்தா வயித்துல கொஞ்சம் இடம் காலியா இருந்துச்சு. அதுல சிக்கன் நூடுல்ஸ் லோட் பண்ணிட்டு அடுத்த பணியா மூங்கில் நாற்காலி தேடி கண்டுபிடிச்சு ஒரு இடத்த போட்டுட்டேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போய் சர்க்கஸ்ல விளையாண்டு இருந்தேன். அங்க இருந்து ஒரு தாத்தா வந்து பேக்ல அடி போட்டு ஓடுறான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த பார்க்கு கிட்ஸுக்கு மட்டும் தானா. சரி அங்க இருந்து 8 மணியே போல கிளம்பி திரும்பி தாமரை பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆயிட்டோம். அங்க இருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனா பஸ் 11 மணிக்கு தான் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்வாதாரமா நம்ம இருக்க போனுக்கு சார்ஜ் போட்டுட்டு அப்படியே பக்கத்துல இருக்க வெண்டிங் மிஷின்ல ஒரு தண்ணி வாங்கிட்டு அப்படியே பஸ்ஸுக்கு போய் ஒரு சீட்டையும் போட்டாச்சு. பஸ் அப்படி இப்படின்னு எடுக்கிறதுக்கே மணி 11 ஆயிடுச்சு. 2 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் பஸ் ஒரு இடத்துல போய் நின்னுச்சு. குளிருக்கு ஏதமா ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே பஸ்ல போய் மட்டையாட்டு நண்பர்களே. அதோட சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல தான் போய் எழுந்தேன். சரி நண்பர்களே, அடுத்து என்ன ஆச்சுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.